வருஷம் முழுவதுமே அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பணப்புழக்கம் உங்களுக்கு கையில், யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். பணம் தனம் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. அதாவது பண தடை இல்லை. ஒருவேளை பணம் பிரச்சனை இருந்தால் கூட எங்கேயாவது பணம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வந்துடும். யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு, பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் இது எல்லாமே அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் ஜூன் வரைக்கும் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் இதுவும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வருஷமாக அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது பிஸ்னஸை பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஏர்னிங், எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிருக்கு, திருமணம் டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் அஃபையர், லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, இது வரைக்கும் அது கிடைக்கல, பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை, பெனிஃபிட் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது இல்லைன்னால் கூட கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குது, அதுக்குமே வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் வராத பணங்கள், உங்களுக்கு பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம், அரியர்ஸ் பணம், இன்சூரன்ஸ் பணம், டிவிடெண்ட் பணம், வெளியில் கொடுத்த வட்டி பணம் எதுவாக இருந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஆக பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு தடுமாற்றம் என்பது இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வருஷம் ஜூனுக்குலாம் ஹையர் ஸ்டடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும், அடுத்து ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்குள்ளே எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் பெரிய லெவலில் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு